இந்த ஆண்டு வந்து ஆயுஷ் கவுன்சிலிங் தள்ளி போகுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாணவர்கள் மாணவிகள் பெற்றோர்கள் நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ நீங்க பார்க்குறது ஆயுஷ் யூஜி தமிழ் சேனல். புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் கார்த்திக். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அதாவது பிஎஸ்எம்எஸ் பிஹெச்எம்எஸ் பிஏஎம்எஸ் பியூஎம்எஸ் அதாவது சித்தா ஆயுர்வேதா யுனானி ஹோமியோபதி. ஸோ இந்த மருத்துவ படிப்புகளுக்கான அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க? ஏன்னா நிறைய கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஸ்டார்ட் பண்ணல. மெயினாக பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஏற்கனவே வந்து நீட்ல இந்த வருஷம் வந்து நிறைய குளறுபடிகள் இருந்தனால இன்னும் வந்து அதோடைய டேட்டை வந்து கவுன்சிலிங் டேட் அனௌன்ஸ் பண்ணல. எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்க்கு அப்புறம் தான் நமக்கு சித்தா ஆயுர்வேதா யுனானி ஹோமியோபதி நடக்கும் அப்படின்ற மாதிரியா சொல்லியிருந்தோம். நேற்று கூட பார்த்தீங்கன்னா பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸும் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் முடிஞ்சுதான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இன்னொரு முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னா, இந்த அப்ளிகேஷன் வந்து எப்போ டிலே ஆகுமா அந்த வருஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது. ஏன்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்கே இந்த தடவை கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருக்குது. அது 8ஆம் தேதி வருகிற மண்டேக்கு அப்புறம் தான் நமக்கு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து நீட்டோடைய அந்த கேஸ் இருக்கிறனால அதுக்கப்புறம் வந்து எப்போ டேட்டு அதை ஃபைனல் பண்ணி அதோடைய கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஐ திங்க் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து நம்மளுடைய கெஸ்ஸிங் படி பார்த்தீங்கன்னா ஒரு ஜூலை எண்ட்லேயோ இல்லை ஆகஸ்ட் ஸ்டார்டிங்லேயோ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் பிஎன்ஒஎஸ் அதாவது நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ், பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ், இந்த கோர்சஸ் பொறுத்தவரையும் கண்டிப்பாக வந்து இதுக்கும் பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் கவுன்சிலிங்கும் இந்த மந்த்து எண்டுக்குள்ளே வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது ஜூலை எண்டில். இதுவும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஒரு ரவுண்டு முடியும் போது, ஒரு ரவுண்டு 2 ரவுண்ட் முடியும் போது இன் பிட்வீனில் வந்து சான்சஸ் நடக்கிறதுக்கு இருக்கு. ஆல்ரெடி பிஎன்ஒஎஸ்க்கு அப்ளிகேஷன் போது ரேங்க் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஓரிரு வாரங்களில் ரிலீஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் சித்தா ஆயுர்வேதா யுனானி ஹோமியோபதியை பொறுத்தவரையும் நமக்கு ஸ்டேட் கோட்டா பொறுத்தவரையும் வந்து ஜூலை எண்ட் ஆர் ஆகஸ்ட் ஆகும். அப்ளிகேஷனே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு 2-3 வாரம் ஆகும். ஏன்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்கை பொறுத்து தான் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆல் இந்தியா கோட்டாவுடைய அந்த ரவுண்ட் 1 வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஆயுஷ் கோர்சஸ் பொறுத்தவரையும் அதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ஜூலை எண்டில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் தான். அப்ளிகேஷன்லாம் இண்டிவிஜுவலாக போட தேவை கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 ஸ்டே ரவுண்ட் வரை அதில் இருக்கும். ஆயுஷோடைய ஆல் இந்தியா கோட்டா எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணுறது, ஆல் இந்தியா கோட்டாக்கும் ஸ்டேட் கோட்டாக்கும் பேரலா எப்படி வந்து ஒரே நேரத்தில் நம்ம கவுன்சிலிங் எப்படி, அதாவது 2 பக்கம் எப்படி சார் பேலன்ஸ் பண்ணி நம்ம கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியும் அப்படின்றவங்களுக்கு ஒரு கேள்விகள் இருக்கும். அதை கண்டிப்பாக வந்து இனி வர நாட்களில் தொடர்ந்து வந்து நம்ம சேனலில் வீடியோக்கு வந்து போஸ்ட் பண்ணுவோம். உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம நிறைய சேனல்ஸ் வந்து இண்டிவிஜுவலாக ஃபாலோ பண்ணிக்கிறோம் ரொம்ப வருஷமாகவே. அதனால வந்து ஒரு 1 or 2 days கேப் விட்டு தான் வீடியோ போடுறோம். பட் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து தொடர்ந்து வந்து நம்மளுடைய ஆயுஷ் யூஜி தமிழ் சேனல்ல கண்டிப்பா அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. சேனலை விட்டு யாரும் வந்து ஸ்கிப் ஆயிடாதீங்க. ஏன்னா நீங்க கவுன்சிலிங் போற வரையும் நம்ம சேனல் உங்களுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுக்கும். அதனால ஒவ்வொரு வீடியோவும் ஃபாலோ பண்ணுங்க. நம்மளுடைய இன்ஸ்டாகிராம், டெலகிராம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப் கூட இருக்கு, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதனால வந்து இந்த ஆயுஷ் கோர்ஸ்ல சித்தா ஆயுர்வேதா யுனானி ஹோமியோபதி இந்த 4 மருத்துவ படிப்புகளுக்கு நீட் கண்டிப்பா தேவை. அதனால வந்து இன்னும் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகாதனால என்டிஏ கிட்ட இருந்து நம்மளுடைய தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷனுக்கு இன்னும் என்டிஏ கிட்ட இருந்து டேட்டா வரல. நெக்ஸ்ட் வீக் இந்த கேஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கவுன்சிலிங்கோட ப்ராசஸ் சொல்லுவாங்க எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு. அதுல வந்து ஒரு ரவுண்ட் 2 ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அப்ளிகேஷன் வந்து ஆயுர்வேதாக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? சித்தா ஆயுர்வேதா யுனானி ஹோமியோபதிக்கு. பிஎன்ஒஎஸ் பொறுத்தவரையும் இந்த மந்த் எண்டுக்குள்ள மேக்ஸிமம் வந்து கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட். இந்த வீடியோ